ஐயா, ஐயா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. நான் 8 மணில இருந்து மைக்க காணோம்னு ஓகே தேடிட்டு இருந்தேன். ஓகே 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 இப்ப ஓகே பேசுங்க ஒரே பேசுங்க நிமிஷம், பேசுங்க. ஒரே நிமிஷம். என் வீட்டுக்காரங்க ஆர்மில இருக்காங்க. அவங்க வாரதுக்குள்ள ஓகே பேசணும்யா. ஓகே 8 வாங்க மணில வாங்க இருந்து மைக்க பேசுறேன் தேடி பேசுறேன் இப்பதான் பேசுறேன் கிடைச்சிருக்கு. பேசுறேன். பேசுங்க பேசுங்க சித்ரா. டியூட்டி முடிஞ்சு வந்தாங்கன்னா அவன் ட்விட்டரே யூஸ் பண்ணக்கூடாது. நான் தெரியாம ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். கூட ஓகே ஓகே. பேசுனதுக்கு ஐயோ, மன்னிச்சிருங்க. ஹாய் 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 சொல்லுங்க. பவிமா வணக்கம். கூட வணக்கம். பேசுனதுக்கு ஐயோ மன்னிச்சுக்கங்க. பிரச்சனை இல்ல, பேசுங்க பேசுங்க. ஆமா, ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் தெரியாம இன்ஸ்டா ஓபன் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம் அவங்க. ம். அதனால கொஞ்சம் வந்துருவாங்க. அதனால நானும் 8 மணில இருந்து மைக்க காணான்னு தேடி ரிக்வஸ்டே கொடுக்க தெரியலங்க எனக்கு. 8 மணில ஐயோ. இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆஹ் அது இது பிக் பாஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எம்ல பாத்திருக்கேன் நான் உங்களை. ஆஹ் பாத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுல நடிப்பு வரலதான். நான் நீங்க சொன்ன மாதிரி அதுல சரி நடிக்கிறாங்க அந்த மாதிரிதான் நான் விட்டுட்டு நான் சீரியல் எதுவும் பாக்குறது இல்ல, ஆஹ் எஸ்எம் பார்த்ததை தவிர்த்து. ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல பார்த்தேன். ஒரு 2-3 வாரம் பரவாயில்லாம போயிட்டு இருந்துச்சு. ஓகே அப்பயும் கூட எனக்கு உங்களை அந்த அளவுக்கு தெரியல ஓகே. பிக் பாஸ்ல. ஏதோ ஒண்ணு பண்ணுது இந்த பொண்ணு. ஓகே ஏதோ அ- இருக்கு அப்படி. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அந்த அளவுக்கு அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது ஆனந்தி அக்கா தான். பிபிலேயே பிடிச்சது ஆனந்தி அக்கா. அப்புறம் சூப்பர். தர்சிகாவை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கூட 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 போக 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 உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்ன அப்பா. வரைக்கும் ஒய்ஃப் ரீசார்ஜ் பண்ணி இன்ன வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன் நானு. அச்சச்சோ. டிவில ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணி இப்ப ஈரமான ரோஜா என்ன பாதி போயிட்டு இருக்கு. டிவிடி தென்றல் என்னை தொடும் ஓ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். ஓ மை காட். ஃபுல்லா பார்த்து தேங்க்யூங்க, முடிச்சிட்டேன். தேங்க்யூ சோ மச். இப்ப நீங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வரல. அந்த பார்த்த சீரியலவே பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்ப. பிபி அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்து 24x7 முடிச்சிருங்க. முடிச்சாச்சு. டிவிடி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. என்னடா இது, நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது எஸ்எம்ல அப்படி நடிச்சிட்டு இருந்தாங்க, இதுல என்ன வெளுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு உங்களை. அது தேங்க்யூங்க, தேங்க்யூ. பிபில பாத்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சு ஃபேன் பேஜே ஆரம்பிச்சுட்டேங்க. கதறிட்டு இருக்கேன் ஃபேன் பேஜ்ல. பவிமா மாஸ் ஒருவேளை நான் பண்றீங்க. பையனா இருப்பேன் அக்செப்ட் பண்ணாம இருப்பீங்களோன்னு அக்கா அக்கா அக்கான்னு கூவிட்டு இருக்கேன். நான் உங்களை விட கொஞ்சம் பெரிய பொண்ணு. அக்கா என்ன கொஞ்சம் பாருங்க, அக்கா என்ன கொஞ்சம் பாருங்க நான் கதறிட்டு இருக்கேன். நீங்க பாக்கவே மாட்டேங்கிறீங்க. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பாரவர் மை குயின் என்னோட ஐடி. நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணலாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேங்க, பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். பாக்குறேனா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இல்ல சொல்லுங்க நான் ரொம்ப சொல்லுங்க பேச சொல்லுங்க. மாட்டேன். எங்க வீட்டுக்காரங்களே வந்துருவாங்க. ஓகே அதனால ஓகே. ரொம்ப பேச முடியாது. ரொம்ப பிடிச்சு எனக்கு சொல்லவே வார்த்தை வரல, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களை. இந்த அமரன் படம் வந்துச்சு இல்லைங்க, பிக் ஆமா. பாஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அந்த ஃபேமிலில என் அப்பா ஆர்மி, அண்ணன் ஆர்மி, என் ஹஸ்பண்ட் ஆர்மி. அப்ப எனக்கு அந்த டைம் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நான் அந்த அளவுக்கு எனக்கு அழுகையா வந்துருச்சு. அந்த படம் இது பண்ணும்போது பரவாயில்ல இந்த அளவுக்கு அதுல ஆர்மிக்கு மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஏன்னா நாங்க மதுரை வில்லேஜ். அந்த அளவுக்கு அந்த சைடு வில்லேஜ்ல ஆர்மிக்கு அந்த அளவுக்கு பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆர்மி புரியுது. போலீஸ் அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப சினி ஃபீல்டுல இருக்கவங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அமரன் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்மியை பத்தி எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கு, அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் மைக்க தேடிட்டு இருந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாவே நமக்கு ஒரு ஒண்ணு இருக்கும்ல, நம்ம வீட்டுல இருக்கவங்க ஒரு உயிரப்பனை வச்சுட்டு ஒரு வேலைக்கு போறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ரெடி ஆகுறத தாண்டி அவங்க சுத்தி இருக்க ஃபேமிலி ரெடியா இருக்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அந்த படம் பார்க்கும்போது இன்னும் நல்லா அவங்க எவ்வளவு லவ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு பர்சன் இல்லைன்னே அவங்க உலகமே மாறி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இப்ப நான் பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. அவ்வளோ ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கு அது. இவ்ளோ பண்ற சோல்ஜர்ஸ நம்ம இன்னும் அவங்க நல்லா பாத்துக்கணும். இன்னும் அவங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணணும். கவர்மெண்டா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும். அவங்க இன்னும் நிறைய நம்ம நல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்களை இன்னும் கொண்டாடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுவும் அந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அவங்களோட அவர் எப்படிலாம் இருந்தாரு. சோ நமக்கு இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம்னா என்ன வேணாலும் பண்றோம். ஆனா அவங்க நாட்டுக்காக யாருக்காக யாருன்னே தெரியாத மக்களுக்காக உழைக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃபேமிலியுமே ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வகையில பிளெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மக்கள் நம்மளோட இருக்கிறதுனால அதை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ போய்மா. இப்ப கூட டியூட்டி போயிட்டு இன்னும் வரல அவங்க. உம் நான் இப்ப அவங்க கூட தான் இருக்கேன். எல்லாருமே இவ்வளவு அது பேசும்போது அந்த மூவி பார்க்கும்போதுமே எனக்கு அந்த மாதிரி அதை வந்து டிவில அந்த மாதிரி பிக் பாஸ்ல வந்து போட்ட உடனே ஆஹ் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ ஒரு ஷூட்டிங் ஆஹ் போயிருக்கோம் அப்படின்னாலே எங்க வீட்ல வந்து நைட் 9 மணிக்கு மேல வரலன்னா கால் பண்ணி கேட்பாங்க. ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்ல, ஆஹ் நைட் ஆயிடுச்சு பொண்ணு வீட்டுக்கு வரலையே. அப்போ இப்போ உங்க கூட ஆஹ் இருக்க வீட்ல இருக்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அப்ப எவ்வளவு பயம் இருக்கும். சின்னதுல இருந்து கூடயே இருந்துட்டு ஆஹ் வருவாங்களா ஆஹ் என்னன்னு தெரியும். அந்த பதட்டத்திலேயே உங்க லைஃப் இருக்கும்ல. அது நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். உங்க ஆஹ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ போய்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய படம் இந்த மாதிரி சீரியலும் கூட பண்ணலாம் நீங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணிடலாங்க, பண்ணிடலாங்க. ஐயோ, பேசுனது எனக்கு ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இனிமேலும் என்னோட ஃபேன் பேஜ் ரன் ஆகும். என்னோட பொண்ணு உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. நான் பிக் பாஸ் பார்த்துட்டே கிச்சன்ல வேலை செஞ்சு, அம்மா பைமா காட்டுறாங்க, ஓடியாங்க ஓடியாங்கம்பா. இன்னும் ஒன்னே ஒண்ணு, தம்பிங்களா மன்னிச்சிருங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டரை டெலீட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க எங்க வீட்டுக்காரங்க. சொல்லுங்க இது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிடுங்க. டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இது அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணுவீங்க பாருங்க பிக் பாஸ்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கேர்ள்ஸ் டீம் எப்பயுமே சேர்ந்தாலே அது ஒரு நல்லாதான் இருக்குது. நான் நிறைய பேசணும்னு வந்தேன், பேச டைம்ல. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ so much. பரிமா லவ் யூ. இப்பயாவது ஒரு தடவை ஹாய் சித்துன்னு சொல்லுங்க பரிமா. நான் இன்ஸ்டால கதறி இருக்கேன் இந்த சொல்லிட்டேன், அளவுக்கு. போய் பாருங்க. ஹாய் சித்துன்னு சொல்லிட்டீங்களா? ஐயோ, மெசேஜ் ரொம்ப அனுப்பியிருக்கேன் நன்றி உங்களுக்கு பரிமா. தேங்க்யூன்ட்டு. ஓ அப்படியா? அப்படியா? நானு அந்த வந்துருவாங்க காலிங் பெல் அடிச்சிருவாங்கன்ற பதட்டத்திலேயே பேசுறேன். ஓகே சித்து, பைமா, தேங்க்யூ என்னோட ஃபேன் சித்து. பேஜ் ரன் ஆகும். ஓகே, ஃபேன் பேஜ் ரன் ஆகும். மாஸ் உங்களுக்காக பண்றோம். நான் போடுவேன். லவ் யூ லவ் யூ லவ் லவ் யூ, யூ லவ் லவ் யூ. யூ, என் லவ் யூ so பொண்ணுக்கு, much. என் பொண்ணு பேரு அக்ஷராஸ்ரீ. என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. நான் காலையில என் பொண்ணுட்ட ஓகே, காட்டிடுறேன் நான். டன் டன் டன். லவ் யூ லவ் போய்மா. யூ, லவ் யூ. பை பை, தேங்க்யூ. பை. Ready. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். சரிப்பா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு கடைசி வண்டர் ட்வீட்ஸ் இருக்காங்க. அப்புறம் நாங்க 3 பேர் ஓகே அவ்வளவுதான். ஓகே. ஷோ ஹலோ, ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். ஆக்சுவலி தேங்க் யூ சோ மச். இவ்ளோ நேரம் எங்க எல்லாரோடையும் எங்க எல்லாரோட லவ்வையும் வேல்யூ பண்ணி இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ணதுக்கு, ஐயோ, இருக்கட்டுங்க. எல்லாத்தையோடயும் லிசன் பண்ணதுக்கு. என் கடமைங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க வேற ஒரு பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நீங்க வேற பேசாதவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் நாங்க எங்க பிளானை டிராப் பண்ணிட்டோம். என்ன பிளான் வச்சிருந்தீங்க? நாங்க வந்து சும்மா இங்கே ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட ரியாக்ஷன் ஓ, என்னன்னு பிராங்க் பாக்குறதுக்கு அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஓ, பண்ணிருந்தோம். ஓகே ஓகே. ஆஹ் சாரி, இந்த பேசாதவங்க அதுக்கப்புறம் பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுமே, அதனால. புரியுது புரியுது. ம். அப்புறம் நாங்க இன்னொன்னு பிளான் பண்ணோம். ஆனா நீங்க திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க அதை கேட்டீங்கன்னா. ஓ, திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இல்ல சொல்லாதீங்க, வண்டர் ட்வீட் சொல்லாதீங்க. அவங்க வேணான்னு தான் சொல்ல போறாங்க, நீங்க சொல்லாதீங்க. ஐயோ சொல்லாதீங்க, ஒன் டேட் வெயிட், நீ இதை சொல்லாதீங்க, அதுதான் சர்ப்ரைஸுங்க. நீ ஆமா, டக்குனு இதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. சொல்லாதீங்க ப்ரோ. சரி ஓகே. சரி ஓகே என்னவா இருக்கும்? ஓகே பவி. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க பவி, என்னவா இருக்கும். ஓகே பவி, நாங்க மேனிஃபெஸ்ட் பண்றோம் சீக்கிரமா நெக்ஸ்ட் இயர் வந்து பிபிக்குள்ளேயே உங்களோட மூவி வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாவ், நாங்களும் உங்க கூட சூப்பர். சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம். கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் எல்லாரும். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் நீங்க தேங்க்யூ வெயிட் so பண்ணதுக்கு. much. ஐயோ, இட்ஸ் ஓகே, ப்ளஷர். சிவா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஓகே. பவி, உங்களுக்கு டஸ்ட்டுன்னு கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்களேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல், நிறைய ஃபீமேல் லீடா நீங்க பண்ணணும். ஸோ நாங்க இங்க அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த ஃபேன்ஸும் அதுக்கு தான் வெயிட். so much. வேடிக்கை பார்ப்பவன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, நான் முத்துக்குமார் அவரோடது. அது நான் படிக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேங்க. புக் ரெக்கமெண்டேஷனா ஆனந்தி கிட்ட வேணா இன்னொரு வாட்டி கேக்குறேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அந்த புக் இருந்துச்சு, அது படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே பவி. அப்புறம் டஸ்ட் வந்து நிறைய சிடிபி, அதுக்கப்புறம் நிறைய எடிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் எட்ஸ்ல. டைம் இருந்தா நீங்க அதை மட்டும் மறக்காம செக் பண்ணுங்க. ஷூர், கண்டிப்பா பாக்குறேன். தேங்க்யூ so much டஸ்ட், தேங்க்யூ. ஓகே. அப்புறம் மேடி வந்து உங்ககிட்ட ஒரு கடைசியா ஒரு கவிதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது மேடி சொன்னது. பவி, நீ அவ்வளோ அழகு, எனக்கு உன் மனசுல கிடைக்குமா ஒரு இடம்.
மேடி நீங்க வந்து பேசாம போயிட்டு இப்படி ஆள் வச்சு கவிதையா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல நீங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்களே, மக்கள் மனசுல நீங்க, உங்க மனசுல நானா. ஆமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேடி. அப்படியே இந்த டியாமணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க லவ் யூ சொன்னாங்க. லவ் யூ தியாமணி. ஓகே, ஸோ இப்போ நாங்க 3 பேரு. ஹக்கு, சிவா நீங்க பேசுங்க. நான் இந்த வாட்டி கடைசியா தான் பேசுறேன். கடைசியா வரீங்களா? பவி ஜனனி பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, உங்களுக்கு நீங்க கூட கவிதை எல்லாம் ஆ போட்டுருந்தீங்க ஆ ஐடியில. அவங்க உங்களுக்கு ஒரு ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஜனனி பிரியா. நீங்க உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஆமா ஹக்கு நான் பவி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பெரிய ஒரு குரூப் சொன்னேன்ல, அதுல ஜனனி பிரியா அந்த கவிதை உங்களுக்கு எழுதுனாங்கல்ல, ஓ அவங்களும் அந்த ஓகே குரூப்ல ஓகே இருக்கிற ஓகே. ஒரு குட்டி கிளி அவங்க. தேங்க்யூ ஜனனி பிரியா. ஹக்கு நீங்க பேசுங்க. ஹக்கு நீங்க பேசுங்க. என்னங்க நீங்க பேசுங்க. ஹக்கு நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். செகண்டா பேசுறேன். அப்படியா? அப்ப ஹக்கு ஷூ நீங்க நீங்களே தான் கடைசி. இல்ல முடிச்சிருங்க. ஹக்கு தான் கடைசியா பேசுனாங்க லாஸ்ட் டைம். இந்த வாட்டி நீங்க 2 பேர்ல யாராச்சும் பேசுங்க, நான் தான் கடைசியா போறேன். ஓ, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சரி ஓகே. ஆக யாரும் பேச போறது இல்ல. நானே பேசுறேன். நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க. நீங்க வேற உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க எப்போ வந்து உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க நோ சொல்லாம, நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஓகே இந்த டைமா, ஓகே ஓகே இந்த டைமா. நீங்க சில பேர்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, நான் இல்ல நான் இப்போதான் வருவேன், இது ஃபிக்ஸ் பண்ணி. நீங்க அந்த மாதிரி இல்லாம, ஓகே உங்களுக்கு இது ஓகேனா இது ஓகே, இந்த டைம் ஓகேனா நீங்க சொல்லுங்க நான் வரேன், அந்த மாதிரி இருக்கீங்களே, அது நல்லா இருக்கு. அதை அப்படியே பாத்துக்கோங்க பவி. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டைம் கொடுங்க ஸ்பேஸ் வரப்போ. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, இப்பவுமே நிறைய பேருக்கு கொடுக்க முடியல ஸ்பீக்கர். டைம் பத்தலையா? இல்ல டைம் பத்தலையா, இல்ல நிறைய பேர் பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா பேசலாம் எல்லாரும். அதான் என்ன குடுக்கணும்? டைம் ஜாஸ்தி குடுக்கணும் சொல்றீங்களா? டைம் ஆமா ஆமா, எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour அந்த மாதிரி. ஓகே குடுக்கலாம். அப்புறம் இது வந்து நான் எனக்காக கேக்குறேன், நீங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஆல்ரெடி பாடுறீங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காரு அதே பாட்டா? இல்ல நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். இப்ப நான் வைக்கும் போது ஒரு பாட்டு பாடுற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே. சரி ஓகே பாடுங்க. ஓகே இப்பவே பாடவா கடைசியா பாடவா? இல்ல எனக்காக இப்ப பாடுங்களேன். அது அப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. எனக்கு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாட்டு ஐயோ பாடுங்க. நான் இஷ்டத்துக்கு ஏதாவது பாடுவேன். நான் பேசுறது வேற எனக்கே கேக்குது. இருங்க நான் மைக் ஆஃப் பண்றேன், கேட்காது. நீங்க பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குதே. இருங்க ஏதாவது ஒரு 2 நிமிஷம் டைம் தாங்க, அப்படியே இருங்க. ஐயோ என்ன பாட்டு? ஷூ மனுவோட ரெக்வஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ண. மனுஷியோடது மனுசில். ஓ ஆமா. ஓகே பாடுவா? பாடுங்க போய். மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவு, கண்ணே என் கண்ணே பூபாலமே, கூடாது வானம் உண்டோ சொல். அவ்வளவுதான் போதும். கலாய்க்காதீங்க guys. சீரியஸா செமையா கலாய்க்கல, அழகா பாடுறீங்க. ஆமா இவ்ளோ அழகா பாட்டுறீங்களே. அடிக்கடி பாட்டு பாடுங்க. ஒருவேளை நான் கத்தி கத்தி உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு தெரியுது நினைக்கிறேன். Thank you guys. சூப்பர். Love you பவி. ஓகே ஷூ நான் பேசிடுறேன். பேசியிருக்கேன். ஓகே
பவி ஃபர்ஸ்ட் வந்து இங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். லைக் எதுனாலனா உங்க பர்த்டேக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது சடனா ஹக்குனா வந்து சொன்னாங்க, சரி இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவா எடுத்து எல்லாருமே வந்து கடன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபுல் கிளிப்ஸையும் நான் உங்க ஹக்குனா அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது ஒரு பவி ஃபேமிலியா லைக் இவ்வளவு பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லி, அதுக்கப்புறம் நிறைய நார்த் இந்தியா வரைக்கும் போகும்னு சொல்லி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளவு லவ் கிடைச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா இந்த நேம் ஆஃப் உங்க நேம் ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியா சைட்ல பண்ணிருக்காங்க டெல்லியில. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதில்லை. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். ஸோ நீங்க கன்வே பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அழகா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். டக்குன்னு எல்லாருமே யோசிச்சு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே சொல்லல. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரிதான். ஸ்பேஸ் வாங்க ஓட் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாலும் யாரும் இல்ல எனக்கு டைம் இருக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும் அது 2 மணி வரைக்கும் போனாலும் சரி 3 மணி வரைக்கும் போனாலும் சரி அந்த என்ன சொல்ற அந்த வீக் தாண்டறதுக்குள்ள நிறைய அதுக்குள்ள இங்க வந்துரும் போயிட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு யாருமே எதுவுமே நம்பல கடைசி வரைக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல நாங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். நேம் கண்டிப்பா மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் பவி அந்த பிவி கொண்டாட்டம் செகண்ட் எபிசோட்ல மாஸ் பண்ணிட்டீங்க. என்ன அதுதான் இங்க கூட வந்து சொன்னாங்களே பேச தெரியாது அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. பேச வேண்டிய இடத்துல பவி பேசியிருக்காங்க. இது நாங்க அடிக்கடி சொல்றதுதான். அதை வந்து நீங்க எல்லாருக்கும் திரும்பி காட்டுனீங்க. அந்த இன்டர்வியூவர்கிட்ட பேசுனது அது ரொம்ப சூப்பரா இருந்தது. டக்குன்னு என்ன ஏது அது சும்மா சொல்றோம்னு சொல்லாம கரெக்டா இது சொன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொன்னீங்க. ஸோ சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான் பவி, நாங்க எல்லாரும் இருக்கோம், எப்பயுமே இருப்போம். ஸோ அதுதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான். அதாவது பிக் பாஸ் அங்க முடிஞ்சிருச்சு, ட்விட்டர்ல ஒன்னும் முடியல, அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் பாத்துக்கலாம் பவி. வி ஆல்வேஸ் லவ் யூ பவி. தேங்க்யூ so much. love you so much. ஹாய் பவி, வாங்க நான் இருக்கேன், இன்னும் கடைசியால் இருக்கேன். என்னது ஓகே. நான் என்ன சொல்லணும்னா நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த கொண்டாட்டம் பத்தி எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. நீங்க எழுந்திருச்சு நின்று போய் கிட்ட அந்த மைக்கை வச்சு சொன்னது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது வாரம் வாரம் எப்படியாச்சும் உங்க பேரை இழுப்பாரு, ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஸோ நீங்க அப்படி போய் பண்ணப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஐ திங்க் பிவி முடிஞ்சிருச்சு, பிவி முடிஞ்சு 1 month ஆயிருச்சு. அதை நான் தொட விரும்பல. எனக்கு நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் யூஸ்வலி யாரையும் நான் ரொம்ப லைக் ஃபாலோ பண்ணி அப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து ஓகே அவங்க சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதோட முடிச்சிடுவேன். பட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யோர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யோர் எனிதிங். எப்ப வருதோ அப்ப வெயிட் பண்ணி அப்ப ரெடியா இருப்பேன் பாக்குறதுக்கு. நீங்க வந்துட்டு எல்லாருமே இப்ப சொல்றதுனால லைக் அவசரப்பட்டு இல்லை ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு எப்ப டைம் சரியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது சரின்னு, நீங்க அதை வந்து பண்ணுங்க. த டைம் நாங்க எல்லாருமே இருப்போம் உங்களை சப்போர்ட் பண்றதுக்குன்னு. அண்ட் லிங்கேஷ் எனக்காக ஒரு கை அவர் வந்து குட்டி ஓகே நாளைக்கு கொடுங்க என்னது அவன் ஒரு குட்டி செலிபிரிட்டி ஆயிருப்பான் ஸ்கூல்ல. பாக்குறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே அதுதான் we are all very proud of you பவி. அதனாலதான் எனி டைம் நீங்க வந்தாலும் திருப்பி வந்து உங்களை என்னைக்குமே நாங்க கொண்டாடுவோம். அது அண்ட் ஒரு ஃபியூ பீப்புள் சொல்லணும்னு நினைச்சேன். பூமி மித்ரா, விகேஎஸ் அண்ட் அருண், இவங்க 3 பேரும் வந்துட்டு உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட்ல இருந்து. அண்ட் ஸோ இவங்க 3 பேரையும் நான் சொல்லிட்டோம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஃப்ரம் ஆல் ஆஃப் us ஐ கெஸ். தேங்க்யூ. ஆக்சுவலா அகுனா, சிவமயா, ஸ்ரூ உங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த மாதிரி என்ன அடிக்கடி ஸ்பேஸ்ல இழுத்துட்டு வந்து பேச வைக்கிறதுக்கு. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், பெருசா இது சரி ஓகே மத்தவங்க டைம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நினைப்பேன். பட் இவ்வளோ பேர் வந்து எனக்காக பேசணும்னு வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து நான் எப்பவுமே ரொம்ப ப்ரெஷியஸா தான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நீங்க என்னை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. என் பர்த்டேக்காக நிறைய வீடியோஸ், நிறைய எடிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அப்பா யார் இவங்கெல்லாம் எனக்காக இவ்வளவு பண்றாங்களேன்னு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன்.
சாரி அந்த டைம் வந்து என்னால ப்ராப்பரா கன்வே பண்ண முடியல. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்க எடுக்கிற எஃபர்ட், உங்களோட டைம், நீங்க நீங்க அவ்வளோ லவ் என் மேல வச்சிருக்கிறது வந்து எனக்கு தெரியல ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு, என்டர்டெயின் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ கண்டிப்பா என் சைட்ல இருந்து பண்றேன். தேங்க்யூ மக்களே. ஒரு பெரிய லவ் யூ எல்லாருக்குமே. பவி அப்புறம் பவி எக்ஸ்லயும் ஆக்டிவா இருங்க. நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு மட்டும்தாங்க நான் வரேன். எக்ஸுக்கு ஐ மீன் பேசுறதுக்கு. அதுதான் சொல்ல சொன்னாங்க. அது எக்ஸ்லயும் ஆக்டிவா எனக்கு இருங்க. இங்க தெரியல, நாங்க யூஸ் வெயிட் பண்ணவே தெரியல ட்விட்டர். ஏங்க அவங்க டிஎம் ஓபன் பண்ணாம எப்படி பேசணும்னு தெரியாம ஒரு மாதிரி மண்டை அப்படியே கலங்கி போயிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி விடுங்க. யாரு இவங்க? யாரு? கங்கா தானே? அப்புறம் அக்கோ ஆமா கங்கா. பவி ஆக்சுவலா என்னன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்பேஸ் வரும்போது இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய அம்மா, உங்களுடைய பாட்டி, அப்படி அந்த குட்டி செலிபிரிட்டி அவங்க எல்லாரையும் கொஞ்சம் எல்லாரையும் கூட்டுவாங்க. இழுத்துட்டு வரவா? ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா டு பி ஹானஸ்ட் உங்களுடைய வைபை விட எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவங்கள பர்சனலா தெரியாது. பட் உங்களுடைய அம்மாவுடைய வைபும் உங்களோட பாட்டியோட வைபும் சூப்பரா இருக்கும்னு என்னுடைய ஒரு கெஸிங். ஸோ அதனால கண்டிப்பா அவங்களையும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். பட் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் எங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. ஃபேமிலியா பழகலாம், ஃபேமிலியா பழகலாம், வாங்க அந்த மாதிரி பழகலாம். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். உங்க சித்தி எங்க வைஃப் கூட கிட்ட நல்லா 2 இருக்கு இருக்கு. பவி. நீங்க உங்க சித்தி கூட பேசலாம். எல்லாரையும் கூட்டு எனக்கும் வரேங்க, வைஃப் எல்லாரையும் பிடிக்கும். கூப்பிட்டு வரேங்க. ஆமா நான் பானு ஜஸ்ட் சித்தி உங்க கேக்குதா வியட்நாம் ட்ரிப்புக்கு வெயிட் பண்றேன் பவி. நானும் தாங்க நீங்க வெயிட் எப்ப பண்றேன். என்னங்க பண்றது? சூப்பர். நீங்க வியட்நாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே மலேசியாக்கு ஒரு ஸ்டாப் போட்டுருங்க. ஓ ஓகே. ஸோ அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே. எப்படி ஷோ நாங்க எல்லாரும் மலேசியா கிளம்பி வந்துடுறதா? நீங்களும் எல்லாருமே உங்களுக்கு தான் அங்கேயே இருக்காங்களா இந்தியால. இங்க வந்துருங்க எல்லாருமே. ஓகே ஓகே गाइस, थैंक यू so much உங்க எல்லாரோட டைம்க்கு. ஒருத்தவங்க என்ன பாட சொல்லிருந்தாங்க. நான் ஒரு பாட்டு பாடிட்டு வச்சிரவா? ஓகே ஓகே பவி. அந்த மனசுதான் சார், அந்த மனசுதான் அந்த சார். மனசுதான் சார் கடவுள். யாரு யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்? புதுசா இருக்கே. உங்களோட ஃபேன்ஸ் உங்கள மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான் பவி. ஓகே ஓகே ஓகே. அவங்க கேட்ட அதே பாடல் பாடிடுறேன். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், மன்னிச்சிருங்க गाइस. ஒரு ஊரில் அழகே அழகாய் ஒருத்தி இருந்தாலே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்க பல வருட பரிச்சயம் போல இருக்கும். ஏதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. ஓகே गाइस. சூப்பர். நானும் கொடுக்குறேன் எல்லாருக்கும். Thank you guys. ஓகே பவி. Bye. Bye bye. Love you all. Take care. Love you பவி. Bye bye. Bye bye. Love you too பவி. Bye. ஓகே ஹக்கு. மின்னல் மாதிரி போயிட்டாங்க. சூப்பர் 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 கைஸ். ஆமா கமெண்ட் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ திரும்பி நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். ஆமா சாரி கைஸ், ஆக்சுவலா ரொம்ப பக்கா இருக்கு. இந்த கோஹோஸ்டே வந்துட்டு வெளில போயிட்டாங்க. அவங்கள தேடி கோஹோஸ்ட் கொடுக்கவே ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு. ஸோ தயவு செய்து மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பேசலாம். Yes guys. அக்கு உங்களோடது கூட நடுவுல பக் ஆகி டபுளா கேட்டுட்டே இருந்துச்சு. இப்பயும் டபுள் தான் கங்கா கேக்குது. பேச முடியல, அதனாலதான் நான் பேசவே இல்லை. ஆமாங்க. வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றிங்க.
ஸ்ரூ சூப்பர் ஸ்ரூ. தேங்க்யூ ஸ்ரூ, தேங்க்யூ நீங்களும் சிவா. சூப்பர் தான் ப்ரோ. ஷூ சூப்பர் சிவா, ஷூ சூப்பர். ஃபக்கு ஆமா சிவா ஸ்ரூ ரொம்ப நேரமா 2 பேரும் எல்லாரும் இல்ல. நல்லா அவர் பண்ணீங்க. ஒரு half நைஸ். அன் ஹவருக்கு மேல மேனேஜ் பண்ணிட்டு இருந்த டிஎம்ஐயும் பார்த்துட்டு எங்கடா போனானுங்க டேய். ஐயோ இல்ல அந்த ஒரே ஒரு கட்டை வந்துட்டு சிவா ப்ரோ அப்புறம் வந்து ஹகுடா என்னடா 2 சைடும் இப்ப காணோம், ஒரு சைடு தாண்டா ஒரு வாட்டி போவோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஓகே, எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டேன் as usual. ஹக்கு, சிவா ப்ரோ, ஸ்ட்ரூ ப்ரோ 3 பேத்துக்கும் நான் ஒரே ஒரு 2 லைன் டெடிகேட் பண்றேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான். நைஸ் சூப்பர். சூப்பரா நைஸ். சூப்பரா செகண்ட் ஸ்பேஸையும் கொண்டு போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பீசல் தட்டாம எந்த அளவுக்கு நீங்க அதாவது யாருக்கு கொடுக்கணுங்கிறத, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்காதவங்களுக்கு இந்த டைம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து கொடுத்ததுக்கும் சரி, மனோஸ்ரீ நீங்க அதை வந்து நோட் பண்ணி உங்களுக்கு சொன்னதும் சரி, ஹக்கு நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணதும் சரி, சிவா ப்ரோ நீங்க வந்து உங்க இன்புட்ஸ் கொடுத்ததும் சரி, ஹோஸ்ட் பண்ணதும் சரி, ஷூ ப்ரோ இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்கீங்க. அதனால சூப்பரா பயங்கரமா சூப்பரா பண்ணிட்டீங்க. ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ் கங்கா, என்ன as usual thank you மோட்டிவேட் பண்றதுக்கு. தேங்க்யூ கங்கா. ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ். ஓகே கைஸ். எல்லாருக்குமே ப்ரௌட் தாங்க. ஆமா ஸ்ட்ரூ நீங்க தூங்க டைம் ஆச்சு உங்களுக்கு வர. ரொம்ப நேரம் அதேதான். ஆச்சு. இங்க ஓகே மனுஸ்ரீக்கு தான் ஆமா டைம் ஆச்சு. ஆனா மனுஸ்ரீ வந்து 4 மணிக்கு தூங்குற ஆளு. அந்த அளவுக்கு எல்லாம் என்னால இருக்க முடியாது. ஸ்ட்ரூ 4 மணி இல்ல 6 மணி. அப்பா ஸ்ட்ரூ ப்ரோ என்ஜாய் பண்ணும் ப்ரோ. ஸ்ட்ரூ ப்ரோ இல்ல நான் ஆல்ரெடி ஆமா. இப்ப வேலை செய்யறேன் கங்கா. நான் அப்புறம் போய் தூங்கணும் வேலையில. ஏய் அப்புறம் கைஸ் இது அஹ், ரெக்கார்டட் ஓகே ஸ்ட்ரூ ஸ்பேஸ் ஓகே ப்ரோ வேற. அப்படின்னு ஓகே ஆமா நம்ம வேற ஸ்பேஸ் ஓகே போட்டு பேசலாம். ஓகே ஓகே ஸ்பேம் டேக் ஆகுது. கேர். பாய். பை 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 பை. நம்ம இதை என் பண்ணிக்கலாம். பாய். நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஆமா ஆமா என் பண்ணிடலாம். ஓகே ஓகே பாய். ஓகே பை பை.